உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்படி மெர்ஜ் பண்ணுறது, எப்படி இல்லைனா எப்படி கம்பைன் பண்ணுறது, இல்லைனா கம்பைன் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் டியூட்டோரியலாக போடலான்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெஷினில் வந்து நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து கியூபு, ஒன்று வந்து சிலிண்டர். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட். செலக்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் செலக்ட் ஆகுது, இதை செலக்ட் பண்ணால் இது மட்டும் தான் செலக்ட் ஆகுது. இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும், சிலிண்டர் தனியாக இருக்குது, கியூப் தனியாக இருக்குது. ஹைரார்க்கியில் அதாவது அவுட்லைனில் பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய்ட்டு ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு ரெண்டுமே செலக்ட் ஆகிரும். அவுட்லைனர் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இதில் தெரியுது, அப்போது செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரைட் கிளிக், உங்களோட மவுஸில் உள்ள ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ரைட் கிளிக்கை விடாமல் அப்படியே கீழே வாங்க, உங்களுக்கு கம்பைன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கம்பைனை நீங்கள் விட்டிங்கனாவே உங்களுக்கு கம்பைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தது ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தனியாகிடுச்சு. ஸோ இதுக்கு உள்ளது ரெண்டும் வந்து தனியாக வெளியில் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு தெரியுது. ஸோ இது ரெண்டும் எம்டி. இதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டில் போயிட்டு டெலீட் ஆல் பை ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். இல்லைனா ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு இங்கே போய் ஆப்டிமைஸ் சீன் கொடுத்துருங்க. எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது ஆப்டிமைஸ் சீன் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா டெம்பரரியாக இருக்கிறது எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். மெட்டீரியல் வந்து அன்வான்ட் மெட்டீரியல் இருந்தாலோ அன்வான்ட் வந்து குரூப்ஸ் இருந்தாலோ அது வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ ஆப்டிமைஸ் சீன் அடிக்கடி கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நான் கம்பைன் பண்ணிட்டேன். எனக்கு கம்பைன் பண்ணால் சில ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இதை மூவ் பண்ணோம்னா ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். எனக்கு வந்து சில காரணத்தினால எனக்கு இது மட்டும் திரும்ப வந்து எனக்கு செப்பரேட் பண்ணணும், இது தனியாக நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கும் போது என்ன அவங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ இங்கே மறுபடியும் ஷிஃப்ட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செப்பரேட்னு இருக்கும். ஸோ செப்பரேட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தனியாக செப்பரேட் ஆகிடும். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பில் தான் இருக்கும். குரூப்பில் இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து மூவ் பண்ணணும்னா கூட இந்த குரூப்பை சேர்த்து மூவ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த குரூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா அனிமேஷனையும் ஒரு மொத்தமாக மூவ் பண்ணணும், ரொட்டேட் பண்ணும்போது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே வரோம். அதாவது நம்ம வந்து கம்பைன் பண்ணிட்டோம், செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகே, செப்பரேட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் இந்த குரூப்லேருந்து வெளியிலேருந்து எடுக்கணும்னா கூட நீங்கள் ரெண்டையுமே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து வெளியில் வந்துடும். மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்து எடிட் டெலீட் ஆல் பை ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும், உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ மெர்ஜ்னா ஒன்றும் கிடையாது. ஸோ மெர்ஜ்னா என்னென்னா, இதில் வந்து நம்ம வந்து இந்த வெர்டெக்ஸு எட்ஜெல்லாம் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸை மெர்ஜ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதையும் நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்டும் இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் வெர்டெக்ஸை மெர்ஜ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த வெர்டெக்ஸையும் மெர்ஜ் பண்ணுறேன், இல்லைனா இந்த வெர்டெக்ஸையும் மெர்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சி மவுஸோட நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எதை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு. செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் வெர்டெக்ஸ்னு வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து மெர்ஜ் வெர்டெக்ஸ்னு நார்மலாக கொடுத்தீங்கன்னா அது பொதுவாக ஒரு இடத்துல போய் மெர்ஜ் ஆகிக்கிறோம். மெர்ஜ் வெர்டெக்ஸ்ன்றதுனால எந்த மொத்தமாக இப்போ இந்த 3 செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா இது 3க்கு எதுவும் சென்டரான பிளேஸோ அங்கே போய் உட்காரும். ஓகேங்களா? இது வந்து வெர்டெக்ஸ் மெர்ஜ். ஸோ இதே மாதிரி எட்ஜுக்கு மெர்ஜ் எட்ஜ் டு சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
இந்த ரெண்டு இது ரெண்டுமே இந்த ரெண்டு எட்ஜுமே மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஆப்ஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இங்கேருந்து இதையும் மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ கம்பைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்டையும் மெர்ஜ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் கம்பைன் பண்ணிட்டா கூட, நாங்கள் ஒரு இதை கம்பைன் பண்ணி காட்டுறேன். கம்பைன் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். இப்போ இதனாச்சும் மெர்ஜ் பண்ணி பார்ப்போம். மெர்ஜ் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வித்தியாசம் தெரியுதானே. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு தான் மெர்ஜ் பண்ண முடியும், தனித்தனியாக மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெர்டெக்ஸையும் இந்த வெர்டெக்ஸையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக பண்ணுறதுக்கு ஒரு வேறு டூல் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அது நான் இன்னொரு டுட்டோரியலாக போடுறேன். ஸோ உங்களுக்கு மெர்ஜிங் ஒரு ஆப்ஷன் தான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ரெண்டுமே செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? இது வந்து மெர்ஜ் ஆப்ஷன் வந்து எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகும், ஆப்டிமைசேஷன்லாகவோ இல்லைனா எதனாச்சும் மாடல் பண்ணும்போதே யூஸ் ஆகும். ஸோ இந்த மெர்ஜு, செப்பரேட்டு, கம்பைன் இந்த ஆப்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.